ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை விதை விதைக்கிறதான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது கீரைகள். அதில் நமக்கு அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் ஒரு 25 நாளில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். பிகினர்ஸாக இருந்தால் கீரை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் அதை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கீரை வளர்க்குறதுக்கு இப்போ 3 க்ரோ பேக் வாங்கியிருக்கிறேன். இந்த க்ரோ பேக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 24 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு, உயரம் 9 இன்ச்சு, 24 இன்ச்சுக்கு அகலம் இருக்குது. இது வட்ட வடிவில் இருக்குது. இது கீரை வளர்ப்புக்குன்னே விற்கிது. இதில் உயரம் 6 இன்ச்சு இருக்கிறது கூட இருக்குது. இதோட சைஸ் 18 இன்ச்சு, அந்த மாதிரி சின்ன சைஸ்லேயும் கூட க்ரோ பேக் விற்கிது. நம்ம எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். க்ரோ பேக்லேயே சின்ன சின்ன துவாரங்கள் சைடில் கொடுத்துருப்பாங்க. இது அதிகப்படியான தண்ணீர் வெளியேறதுக்காக இருக்கும். இப்போது மண்கலவை தயார் பண்ணுறதை பார்க்கலாம். மண்கலவை தயார் பண்ணுறதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா செம்மண் ஆட் பண்ணியிருக்கேன். செம்மண் இல்லைன்னா தோட்டத்து மண் நம்ம எடுத்துக்கலாம். அது 1 பங்கு எடுத்துக்கணும். அப்புறம் தென்னை நார் கழிவு அது 1 பங்கு எடுத்துக்கணும். தென்னை நார் கழிவோட பயன் பார்த்திங்கன்னா அது ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கும், கொஞ்சம் மண்ணை இறுக்கம் இல்லாமல் இருக்கும், அப்புறம் வெயிட் இல்லாமல் இருக்கும் மாடிக்கு. அவ்வளோதான், அதில் சத்துக்கள் எதுவும் கிடையாது. அது 1 பங்கு எடுத்துக்கலாம். அப்புறம் மண்புழு உரம் 1 பங்கு எடுத்துக்கலாம். இப்போ மண்புழு உரம் கிடைக்கலன்னா நம்ம கம்போஸ்ட்டு இல்லைன்னா எரு ஏதாவது கிடச்சிச்சின்னா ஆட்டு எரு அந்த மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கலாம். இதுதான், இந்த 3 கலவைகள் தான் மெயினாக நம்ம கலக்கிறது. நான் அதில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் கொஞ்சம் கடலை புண்ணாக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் நல்லது. ஸோ இப்போ மண்கலவை தயாராகிடுச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தொட்டிகளில் நம்ம நிரவி விட்டுறணும். நிரவி விட்டு டெய்லி தண்ணி விட்டுட்டே வரணும். அது அப்போ தான் மண் நல்லாயிருக்கும். நான் கீரை விதை கொஞ்சம் கடையில் வாங்கியிருக்கேன். அந்த கீரை விதைகளை இப்போ ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு கீரை விதைக்கும் அதுக்கு லேபிள் பண்ணிக்கிட்டேன் என்னென்ன பேருன்னு. ஒரு 5 வகையான கீரைகளை எடுத்திருக்கோம். அதில் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, அப்புறம் பாலக்கீரை, புளிச்சக்கீரை, இந்த 5 வகையான கீரைகளையும் இப்போ சூஸ் பண்ணியாச்சு. கீரை விதைகள்லாம் கருப்பு கலரில் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அது தூவுறப்ப விதைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆற்று மண்ணை எடுத்து அதில் அந்த கீரை விதைகளை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விதைக்கிறப்ப கையில் ஒட்டாமல் நல்லா எல்லா இடமும் பரவலாக போய் விழுவும். இது ஆற்று மண் இருந்தால் அப்படி செய்யலாம். கீரை விதைகளை நேரடியாக தூவி விடலாம். நான் ஒரு லைன் மாதிரி அதாவது பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு அந்த பாத்திகளில் இந்த விதைகளை போட்டிருக்கேன். அப்போ தண்ணி ஊற்றுறப்ப என்னால் ஈஸியாக தண்ணி ஊற்ற முடியும். அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். கீரை விதைச்ச உடனே நம்ம தண்ணி ஊற்றுறதுல கவனிக்க வேண்டியது, ஒரு டியூப்பை வச்சோ இல்லைனா ஒரு கப்புலையோ எடுத்து இப்படி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா விதைகள் சின்ன சின்னதாக இருக்குது. அது ஒரு பக்கமாக ஓடிடும். அப்படி நம்ம விதைகள் எல்லாம் ஒரு பக்கமாக ஓடினதுக்கப்புறம் முளைச்சி வர்றப்போ ஒரே பக்கமாக எல்லாம் முளைச்சி வந்திருக்கும். அது ஒன்று. அடுத்தது, நமக்கு சம தரையாக இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படி தண்ணி ஊற்றினாலும் எங்கே மேடாக இருக்கோ அங்கேருந்து பள்ளத்தை நோக்கி அந்த விதைகள் போயிடும். அப்படி தான் இப்போ எனக்கு ஆயிடுச்சு. அதனால் சமமாக அந்த மண் கலவையை சரி பண்ணணும். பாலக்கீரையும் புளிச்சக்கீரையும் தனித்தனியாக அது 2 க்ரோ பேக்கில் போட்டாச்சு. இப்போ மொத்தம் 5 கீரை வகைகள் போட்டிருக்கோம். அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, புளிச்சக்கீரை, இந்த 5ஐயும் இப்போ விதைச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மண் தூவி விடணும். இல்லைன்னா தென்னை நார் கழிவை தூவலாம். நான் தென்னை நார் கழிவை தான் இந்த விதைகளுக்கு மேலே தூவி விட்றேன். அவ்வளோதான். இப்போ ஒரு 2வது நாளே நமக்கு முளைப்பு வந்துடும். அதிலே தெரிஞ்சிடலாம் விதை எப்படி முளைச்சிருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி சந்தைக்கு வர்ற காய்கறிகள், கீரைகள் இதிலெல்லாம் பார்த்தா நிறைய பூச்சி மருந்து அடித்து வருது. நம்ம வேறு கீரை நல்லதுன்னு நினச்சிட்டு போய் கீரையை கடையில் வாங்குகிறோம். ஆனால் அதில் எவ்வளோ பூச்சி மருந்து அடிச்சிருக்கு நமக்கு தெரியாது. இன்றைக்கி சாப்பிட்ற உணவு மூலியமாக தான் இன்றைக்கி நிறைய நோய்கள் நமக்கு வருது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண ஒரு காய்கறிகளோ பழங்களோ இல்லை கீரைகளோ இருந்தால் தான் நமக்கு நல்லது. அப்போ நம்மளால் இருக்கிற கொஞ்சம் இடத்துல நம்மளால் எதெல்லாம் வளர்க்க முடியுமோ, கீரைகளோ காய்கறிகளோ பழமரங்களோ வளர்த்தா, அது இயற்கை முறையில் வளர்த்தா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த கீரைகள்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் 25 நாளில் அறுவடை பண்ணதுக்கப்புறம் திருப்பி இதே மண்ணில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் மண்புழு உரம் கலந்து நல்லா கிளறி விட்டு திரும்பவும் இதில் கீரைகள் போடலாம். பாலக்கீரை, புளிச்சக்கீரையெல்லாம் ஒரு 5 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்பப்போ கீரைகளை மட்டும் அதுலேருந்து பறிச்சுக்கலாம். ஆனால் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரையில் நம்ம வேரோடு பறிச்சிடுறது நல்லது. அதுக்கப்புறம் புதுசாக தான் விதை போடணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.